தமிழ்நாடுல இருந்து நம்ம தான் முதல் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில நம்ம தான் இந்த மாதிரி இந்தியாவில இல்ல உலகத்திலே நம்ம தான் இந்த மாதிரி முதல் வாட்டி பண்றோம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம இதை பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அவனை வேற லெவலில் இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம் முருகர்களே, நான் தான் மகேஷ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் சேலஞ்ச். அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா டெலிவரியில பார்த்து 25 நாள் 1 lakh ப்ராஃபிட் சம்பாதின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, எல்லா செலவும் போக 1 lakh நம்ம கையில ப்ராஃபிட் சொல்லி நம்ம போராடிட்டு இருந்தோம். அதை நம்ம வெற்றிகரமா தோத்துட்டோம், இல்ல ஜெயிச்சிட்டோம். என்னடா ஜெயிச்சிட்டியா தோத்துட்டியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதுசா என்ன பண்ணி அவங்களும் சொல்லிக்கிறேன். அது வேற ஒன்றும் இல்ல, டெலிவரியில பார்த்து மட்டும் நம்ம 1 lakh நம்மளால 75 நாள் ஏர்ன் பண்ண முடியல. காரணம் நம்ம நிறைய அங்கங்க ஷேடாஃபெக்ஸ் ஓட்டிருப்போம், ஜொமேட்டோ ஓட்டிருப்போம், ஸ்விக்கி ஓட்டிருப்போம், அப்புறம் ரேபிடோ ஓட்டி அறையாம இந்த மாதிரி நிறைய அங்கங்க பண்ணி அப்படியே வெற்றிகரமா எல்லாத்தையும் குழப்பமாய் நம்ம தோத்துட்டோம், ஒரு இதுவே இல்லாம. பட் அடுத்த சேலஞ்ச் இந்த மாதிரி மிஸ் ஆகாது, அதெல்லாம் உங்களுக்கு போக போக பேசலாம். அதான் டெலிவரியில பார்த்து 1 lakh நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியல, நம்ம தோத்துட்டோம். ஆனா நம்ம யூடியூப்லயும் அதே மாதிரி நம்ம மெயின் ஃபோக்கஸ் அதுலயும் 2 hour ஒரு நாள் 2 hour 3 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் எடுத்து போஸ்ட் போட்டு அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்துச்சு. நம்ம சேனல் வியூஸ் கம்மியா போனாலும் வாட்ச் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரீமா வந்துருச்சு. எல்லாமே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாம பார்த்தாங்க, அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் ஸ்விக்கில இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வரும். அது எல்லாமே மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 1,10,000 மேலேயே நம்ம மெயின் பண்ணிட்டு வருது. அது ஆனா இருந்தாலும் நம்ம டெலிவரியில பார்த்து பண்ணு சொல்றதுல நம்ம வெற்றிகரமா தோத்தாச்சு. பட் நிறைய பேர் சொன்னாங்க இவங்க சொல்றதுதான் லாக்கி, வாய் சொல்றதுதான் லாக்கி, சைட்ல காணும் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நான் வந்து தெரிஞ்சே தெரியாம நிறைய இறங்கிட்டேன். பட் நான் முயற்சி பண்றேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் சொல்றது எல்லாமே நடக்கும். நான் சொல்றது எல்லாம் செஞ்சே காட்டுவேன். சரி, ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு போக பேசலாம். அதான் இப்ப அடுத்த சேலஞ்சை பத்தின அப்டேட் தான் இது. அடுத்த சேலஞ்சை பத்தி அப்டேட் பத்தி பேச போறோம். இந்த வீடியோ மொத்தமா 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒண்ணு வந்து என்னோட காலேஜ். ப்ரோ, நீங்க காலேஜ் போறீங்களா இல்லையா, சோ அதை பத்தி பேச போறோம். அப்புறம் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், எப்படி உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குது இதை பண்றது, அதை பத்தி பேச போறோம். செகண்ட் வந்து நம்ம சேனலை பத்தி பேச போறோம். மூணாவது நம்ம அடுத்த சேலஞ்ச், அதுவும் 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்ச் தான். பட் இந்த மாதிரி 75 நாள்லாம் கிடையாது, அதோட ரொம்ப கம்மி நாட்கள்ல இந்த வாட்டி வந்து மிஸ் ஆகாது. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 நேரம் உட்காந்து பிளான் போட்டு தான் இந்த பிளானே நான் இறங்குறேன். அந்த சேலஞ்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ அதை பத்தி தான் இருக்கும்போது சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோஸ் கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி மகேஷ், நீ குங்குமம் வச்சிருக்க, யாரா வச்சு விட்டான்னு கேட்டா, நீயே வச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க அம்மா வச்சு விட்டாங்க. நான் வந்து எல்லா சாமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எதுவுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் எங்க அம்மா வந்து ஆசையா குங்குமம் வச்சுட்டு போனாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டேன். சரி, ஓகே வரல. இப்போ வந்து நம்ம 3 விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ, நீங்க காலேஜ் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எல்லாம் கரெக்டா, எப்படி உங்களுக்கு இவ்வளவு டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆக்சுவலா நான் பிகாம் ஜெனரல் முடிச்சிட்டேன். வரல பிகாம் ஜெனரல் யூஜி முடிச்சிட்டேன். பிஜி தான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் அது நம்மளுக்கு செட் ஆகல. அதுவும் இல்லாம நான் பிஜி வந்து கரஸ்ல போட்டேன். என்னடா போட்டு அப்படிங்கன்னா எம்பிஏ தான் டே காலேஜ் தான் படிச்சேன். பட் நான் எப்படி கண்டிப்பா எனக்கு ஃபீஸ் கட்டி அந்த லைன்ல நான் இப்ப ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாம நான் வேற ஒரு ட்ரீமை கனவு பெருசா காண்டுட்டேன். அந்த கனவுக்கு படிப்பு இருக்கணும், பட் படிப்பு மட்டுமே அது தேவையில்லை, ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சா போதும். ஸோ அது இருந்தாலும் எனக்கு படிப்புலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எம்பிஏ. பட் அதையும் நான் விடல, அதை கரஸ்ல போட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். பட் நம்ம லைஃப் நோக்கி நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பிசினஸ் பண்ணணும் ஆசை. அதுல இன்னொரு துறை மேல பெருசா ஆசை வந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மெயினா இதுல போயிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் என்னவா ஆக போகுதுன்னு நல்லா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு இப்போதைக்கு இந்த படிப்பே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்ம கரஸ்ல போட்டு நம்ம வந்து நம்ம லைஃப் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சேனலை பத்தி பேச போறோம். சோ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்போம் உங்ககிட்ட. என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா, நம்ம சேனல் என்னென்ன குறைகள்லாம் இருக்கு அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் ப்ரோ எந்த குறையுமே நம்ம சேனல் அப்படியே மேல கொஞ்சமா ரொம்ப கம்மியா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் டே பை டே அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகுதுன்னு சில பேர் சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து நிறைய குறைகள்லாம் சொன்னாங்க. குறைகள்லாம் நம்மளை ஏத்துக்கிற மாதிரி உண்மையான ரியல் குறைகள் சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. அது எல்லாமே நான் பார்த்தேன். மறுபடியும் நேற்று உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது திருத்தது நம்ம என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே பார்த்தேன். அது எல்லாமே கண்டிப்பா வர நாட்கள்ல கண்டிப்பா திருத்திக்கிறேன். பட் இப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி மறக்காம நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன் நான் இதை கேட்கிறேன் அப்படின்னா, அதை நான் இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். நம்ம சேனலை வந்து நான் ஸ்டார்டிங்ல டே 1ல இருந்தே சரி, டே 30 35 கன்ஃபார்ம் தெரியல, அப்பெல்லாம் வந்து கரெக்டா 6 மணிக்கு ஷார்ப்பா வீடியோ வரும். பட் லாஸ்ட் கொஞ்ச நாள் அது மாதிரி வரல. ஏன்னா அப்படின்னா நம்ம லாஸ்ட் இந்த சேலஞ்சில வெறித்தனமா பண்ணிட்டு இருந்தோம். காலைல 11 மணிக்கு ஆன் பண்ணா வெடிக்காலம் 3 மணிக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இருந்துருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டைமிங்கை கரெக்டாக கீப் அப் பண்ண முடியல. ஸோ அதான் ஒரு காரணம், அதுக்கு மன்னிச்சுங்க. ஸோ அதனால இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம சேனல் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க சொன்னா அதை இன்னும் ஜாஸ்தி நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஒரு கலைஞனுக்கு தேவையான பாராட்டுகள் தான். அந்த பாராட்டு நம்ம எதுலாம் நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணுவேன். ஸோ அதை நீங்க மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து உலகில் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல கரெக்டாக ஷார்ப்பா 6 மணிக்கு வீடியோஸ் வந்தே தீரும். தினமும் ஒரு நாள் வீடியோ பண்ணணும் தான் நம்ம பிளானு.
பட் போக போக அப்படியே நான் கரெக்டாக போட ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மணி ஷார்ப்பாக vlog வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில். மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஓகே அவர்களே, இப்போ இந்த வீடியோட முக்கியமான விஷயத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட அடுத்த சேலஞ்ச் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த சேலஞ்ச் என்ன ப்ரோ பண்ண போறீங்க, டெலிவரியில் பண்ண போறீங்களா இல்லை வேற எதனா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதே டெலிவரியில் தான் பண்ண போறோம். அதே நம்ம ஸ்விக்கி தான் ஓட்ட போறோம். லாஸ்ட்ல நம்ம ஓட்டிட்டு வந்தாலும் அதே மாதிரி நம்ம ஸ்விக்கி தான் ஓட்ட போறோம். இந்த வாட்டி நம்ம ஜொமேட்டோ ஓட்ட போறது கிடையாது, ரேபிட் ஓட்ட போறது கிடையாது, ஷேடோ பாக்ஸ் ஓட்ட போறது எதுவுமே ஓட்ட போறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இப்போ கரெக்டா வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கிறது ஸ்விக்கி தான். நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஏரியாவில் அதுதான் கரெக்டா வருது. எல்லாத்தையும் ஓட்டி பார்த்துட்டு எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நம்ம இந்த வாட்டி இந்த சேலஞ்சில் நம்ம ஸ்விக்கி தான் ஓட்ட போறோம். எஸ், அதே நான் சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை நாள் ப்ரோ சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா 75 நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா 75 நாள் கிடையாது, அதோட கம்மி நாட்களே நம்ம ஜெயிச்சு காட்ட போறோம். எத்தனை நாள் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 65 நாள்ல டெலிவரியோட பார்த்து 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்ச். பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லா செலவும் போக 65 நாள் கழிச்சு 1 lakh நம்ம கையில ப்ராஃபிட் இருக்கணுன்ற சேலஞ்ச் நம்ம போராட போறோம். இது வந்து ரொம்ப 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 அசாத்தியம். அதாவது 75 நாளே ரொம்ப அசாத்தியம். அதுலேயே நம்மளால பண்ண முடியாம தோத்துட்டோம். பட் இந்த வாட்டி நம்ம பண்ண போற சேலஞ்ச் 65 நாள்ல 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்ச். எப்படா மகேஷ் இந்த மனசாட்சியே இல்லையடா, 75 நாளே பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியல, 65 நாள் சேலஞ்ச் பண்ணி உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணான்னு இல்லை, கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் போட்டால் மட்டும்தான் முடியும். நான் கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நண்பா இது போய் 65 நாள் பண்ணலான்னு இருக்கேன்டா, ஏன் அப்படின்னா நம்மள சில பேர்லாம் இன்ஸ்டால சில பேர்லாம் ஒரு மாதிரி பேசிட்டாங்கடா, நிறைய பேர் பாராட்டினாங்க. ஒரு சில பேர் இவங்க சொல்றதான் நாளைக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், தோத்துட்டியா போச்சா அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்கடா. நான் 65 நாள் பண்ண முடியல, இந்த 65 நாள்ல பண்ணி ஜெயிச்சு காமிச்சா தானே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன். எனக்கே வந்து அது தோத்துறது வந்து எனக்கே ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்னடா அது 75 நாள் டெலிவரியில் பார்த்து 1 lakh ப்ராஃபிட் சம்பாதிச்சு நம்ம சொல்லியிருந்தோமே, நம்ம தோத்துருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அந்த கவலையிலே தான் நான் வந்து இருந்தாலும் நம்ம ஓடிட்டே இருந்தோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு தோத்துட்டதுக்கு அப்புறம் சின்னடா நம்ம சொன்ன நடக்கல அப்படின்ட்டு நம்ம உழைக்கணும்னு நினைச்சு வெளியே இருந்தாலும் நம்ம சூழ்நிலைகள்லாம் நம்மள போவே விட மாட்டேங்குது. எதனா ஒரு பிரச்சனை வந்து நீங்க ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம உறவுகள் தெரியும். டே 1லேருந்து டே 77 77 நம்ம கிட்ட ஓட்டிருக்கோம். அந்த 74 நாளுமே நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம ஸ்டார்டிங் நம்ம உறவுகள் தெரியும். ஸ்விக்கியில் போனா அதில் ஆர்டர் இப்போ ஸ்டார்டிங் வரல, ஜொமேட்டோவில் போனா அதில் பெருசா ஏன்னு இல்லை, ரேபிடோவில் போனா நம்ம ஏமாத்திருப்பாங்க, வேற எதுல போனா அதுலயும் பெருசாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி தான் நம்ம சேலஞ்சை முடிச்சோம். பட் இந்த சேலஞ்ச் நம்ம 65 நாளுக்குள்ளே நம்ம பண்ணி காமிச்சோம்னா வேற லெவல், கண்டிப்பா சொல்றேன் வேற லெவல். அதே மாதிரி நம்ம அந்த சேலஞ்சை மட்டுமே பண்ண போறது கிடையாது உறவுகளே, நம்ம அதே மாதிரி யூடியூப்லயும் வீடியோஸ் போட போறோம். அதாவது ஏன் டைமிங் என்னன்னா, காலைல 11 மணிக்கு போயிட்டு வெடிக்கால 3 மணிக்கு தொடர்ந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 4, 5, 6, 7, 7:30 ஒரு 5 hour கிட்ட தூங்கிட்டு மறுபடியும் எழுந்துச்சு எடிட்டிங் மட்டும் மறுபடியும் போற மாதிரி இதே மாதிரி ஃபுல்லா பண்ணது ரொம்ப 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 கடினம். பட் அப்படி நம்ம பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேற லெவல் ஒரு கண்டிப்பா நான் இந்த வாட்டி ட்ரை பண்ண போறேன். உண்மையா சின்சியரா ஆர்டர் பண்ண போறேன். கண்டிப்பா முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நம்மள அசிங்கப்படுத்தினா ஒரு இவன் சொல்றதுதான் நான் செய்ய லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எந்த விஷயம் ட்ரை பண்ணா நம்ம தோத்துனே இருப்போம். ஆனா ஒரு நாள் நான் கண்டிப்பா ஜெயிக்கிற வரைக்கும் நான் போராடி ஜெயிச்சுட்டு தான் எனக்கு ஓய்வு. ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கமே வராது. ஒரு மாதிரி அப்படியே நான் ஓய்வு எடுத்தா கூட நிம்மதியான ஓய்வு அது கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால இந்த சேலஞ்சை நான் ஆரம்பிச்சிருக்கேன். வர மண்டேவா? எஸ், வர மண்டேல இருந்து உங்களுக்கு vlog வந்து ஸ்டார்ப்பா 6 மணிக்கு தொடர்ந்து வந்துடும். எஸ், இதுதான் ஒரு சொல்ல நினைச்சேன். இதுதான் நம்ம சேலஞ்சு. ஸோ அப்புறம் இன்ஸ்டால நிறைய நல்ல நல்ல உள்ளங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்க, அவங்களாம் ரொம்ப நன்றி. இன்ஸ்டா பார்த்து சில பேர் வந்திருப்பீங்க, அவங்களாம் ரொம்ப நன்றி. இன்ஸ்டால கொஞ்சம் ரீச் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டே 1லேருந்து டே 77 நம்ம போட்ட வீடியோஸ் தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம சேனலில் வியூவர்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம சேனல் வாட்ச் ஹவர்ஸ் 60 வருது. நிறைய பேர் 95% மேலே ஸ்கிப் பண்ணாதான் இல்லை. எனக்கு வாட்ச் ஹவர்ஸ்லாம் பார்த்து பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அது யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கவங்க எல்லாம் வாட்ச் ஹவர்ஸ்லாம் அந்த வியூஸையும் வர வாட்ச் ஹவர்ஸும் நம்ம கவுண்ட் பண்ணி இது பண்ணி பார்த்தோம்னா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாருமே 95% மேலே ஸ்கிப் பண்ணாம தான் பாக்குறீங்க. அது மாதிரி பாக்குற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, அப்புறம் நம்ம சேனல்ல பிடிச்ச விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அது இன்னும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எஸ், வர 27ஆம் தேதி 6 மணில இருந்து உங்களுக்கு vlog வர ஆரம்பிச்சிடும். ஷார்ப்பா 6 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். மறக்காம பாருங்க. எஸ், அதுக்கப்புறம் இந்த சேனலோட பிளான் ஸ்ட்ராட்டஜிலாம் என்னன்றதை உங்களுக்கு டே 1லேருந்தே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடறேன். அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சேலஞ்சை நம்மளை பார்த்து சில பேர்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள். பார்த்து ஓட்டுங்க, சேஃபா ஓட்டிக்காங்க, அதையும் நான் சொல்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம 65 நாளுக்குள்ள 1 lakh ப்ராஃபிட், பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லா செலவும் போக இந்த சேலஞ்ச் வந்து இதற்கு இந்தியாவிலே இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். 65 நாள்ல தமிழ்நாடுல இருந்து நம்ம தான் முதல், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில நம்ம தான் இந்த மாதிரி, இந்தியாவில இல்லை உலகத்திலே நம்ம தான் இந்த மாதிரி முதல் வாட்டி பண்றோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 65 நாளுக்குள்ளே 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்ச். இன்கேஸ் நம்ம இதை பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அவனை வேற லெவலில் இருக்கே. என்னோட அன்பு ஆதரவை மறக்காம கொடுத்துருங்க அவர்களே.
கண்டிப்பா இந்த சேலஞ்ச் நம்ம ஜெயிச்சிட்டா வேற லெவல் பண்ணிக்கலாம் வரண்டு. எனக்கு அப்போதான் நிம்மதியான தூக்கமா இருக்கும். நம்ம என்னதான் நோடு உடம்பே முடியாம ரெஸ்ட் எடுத்தாலும் பட் ஒரு மாதிரி கவலையான நிம்மதியானதா இருக்கு, கவலையா இருக்கு. ஸோ நம்ம ஜெயிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது அது வேற லெவல் இருக்கும். கண்டிப்பா இந்த சேலஞ்சை நம்ம 1 lakh அச்சீவ் பண்ணியே தீரும் ஒரு 60 நாளுக்குள்ள. சரிங்களா? ஸோ எஸ், சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.